ஒரே வெட்டில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. நடிகர் சைஃப் அலி கான் அவருடைய வீட்டிலேயே வைத்து மர்ம நபர்களால் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. இவ்வளோ ஒரு செலிபிரிட்டியாக இருக்குது ஒரு ஆக்டர், அதுவும் தனி வீடு இல்லை, ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ். 2:30 மணிக்கு சைஃப் அலி கான் வந்து தூங்கிட்டு இருந்தால் எழும்பி இன்ட்ரூடரை அக்காஸ்ட் பண்ணி அந்த ஸ்கஃபிளில் தான் 6 நைஃப் டீப் வூண்டு, இல்லை 2 ரொம்ப டீப்பாக இருக்குது, லைஃப் த்ரெட்னிங். ஒரு சஸ்பெக்டையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அல்ல, இந்த கேஸில் I told you it's under investigation, so we do not know the full motive. They are saying it is pure criminal activity. சைஃப் அலி கானை தாக்கி அந்த நபர் நேராக அவருடைய குட்டி மகன் இருக்கக்கூடிய அறைக்கு தான் போயிருக்காரு. டிமாண்ட் பண்ணியிருக்காரு 1 கோடி ரூபா வரைக்கும். முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய லீடர் குறிவைத்து தாக்கப்படுவார், அவர் ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு காமன் மேன், இல்லை ஒரு செலிபிரிட்டி, தொழிலதிபர்கள். இப்போ எல்லாமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இல்லையா? ஸோ இந்த சைக்காலஜி ஆஃப் பீப்புள் ஆல்சோ ஹஸ் சேஞ்ச்ட், யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல். இப்போ இந்த ஈவன் ட்ரம்ப் அட்டெம்ப்ட் பாரு, ஒரு யங்ஸ்டர் 26 year old தான். மும்பை வந்து ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரு நிழல் உலக தாதாக்கள் நிறைந்த நெக்ஸஸ் இருக்கு. ஒருவேளை அந்த கல்ச்சர் இன்னும் இருக்கு. இன்னும் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் தான். நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கேயோ யாரோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆளை அட்டாக் பண்ணலாம், அந்த ஆளை அட்டாக் பண்ணலாம், இந்த ஆளை இது பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம். டெக்னிக்கலா முன்னேற நம்ம பின்னாடியே நம்ம பின்னாடி தான் அது இது பண்ணுவோம். பட் அட்வான்ஸ் திங்கிங்னா டெக்னாலஜி ஷுட் பி மேரிட் வித் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். டெக்னாலஜி அட்வான்ஸ்ட் AI driven டெக்னாலஜி. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் ரெகனைஸ் பண்ணலாம். அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம அல்லது இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கு. இப்போ இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் தே கேன் அஃபோர்ட், பப்ளிக் எக்ஸ்செக்கர்லேருந்து பே பண்ண முடியாது. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மேனாள் டிஜிபி பிரதீப் லிப் IPS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேசிய அளவில் ஒரு செய்தி, நடிகர் சைஃப் அலி கான் அவருடைய வீட்டிலேயே வைத்து மர்ம நபர்களால் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தேசிய அளவில் முக்கியமான முதலமைச்சர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி மம்தா பானர்ஜி வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. பெரும் அதிர்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. ஏன் எதனால் வீட்டிலேயே வச்சு எப்படி ஒரு மர்ம நபர் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் எழுதிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான பல வழக்குகளை பார்த்த உங்களுடைய அனுபவத்தில் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்துச்சு? எளியவர்கள் புரிந்துக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து ரொம்ப அதிர்ச்சி. மேல் அதிகாரிகள், காவல்துறை மற்றும் அரசாங்கத்து மட்டும் இல்லை, சாதாரண மக்கள் கூட ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. எது காரணம்னா, இவ்வளோ ஒரு செலிப்ரிட்டியாக இருக்குது ஒரு ஆக்டர், அதுவும் தனி வீடு இல்லை, தனி பங்களா இல்லை, இது வந்து இதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் சாதாரணமாக லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும். காமன் செக்யூரிட்டி, அந்த பில்டிங் ஆக்சஸ்க்கு எல்லாம் ஐடென்டிஃபைடு ஆள் தான் உள்ளே போக முடியும். பட் எப்படி விடிக்கிழமை இந்த 2:30 மணிக்கு ஒரு இன்ட்ரூடர், இவங்க வீடு வந்து 4 நிலையில் இருக்குது, 4 நிலையில் கம்பைன் பண்ணியிருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸோ இளைய மகன் ரூம் உள்ளேருந்து என்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்டு மேடு வந்து சத்தம் போட்டப்போ தான் சைஃப் அலி கான் வந்து தூங்கிட்டு இருந்தால் எழும்பி அங்கே போய் அந்த இன்ட்ரூடரை அக்காஸ்ட் பண்ணி அந்த ஸ்கஃபிளில் தான் 6 நைஃப் டீப் வூண்டு, அதில் 2 ரொம்ப டீப்பாக இருக்குது, லைஃப் த்ரெட்னிங் வூண்ட்ஸ். ஸோ இது பர்சனல் செக்யூரிட்டி. வீடு உள்ள வந்து காவல்துறை இருக்க முடியாது. ஸோ அந்த பில்டிங் செக்யூரிட்டியும் சரியாக இருக்கல இந்த டைம்லன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. பட் எனிவே மேட்டர் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணல அதிகமாக. பட் இதுலேருந்து எனக்கு ஒரு புது ஐடியா, நான் உலகத்தில் ஒரு புது ஐடியா. இப்போ நிறைய அட்டாக்ஸ் வருது. நான் இதுக்கு முன்னே எல்லாம் நாடு தலைவர்கள் மேலே தான், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி அட்டாக்ஸ் தான் அதிகமாக இருந்தது. இப்போ சமீபத்தில் பார்த்தா ஒரு புது பேட்டர்ன் வருது உலகத்தில். பிரையன் தாமஸ்ன்னு சொல்லி CEO யுனைடெட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா,
டிசம்பர் மாதத்தில் தான், சமீபத்தில் தான் ஒரு 26-year-old, அது சாதாரண குடிமகன் இல்லை, ஒரு ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரி ஆள் இல்லை, ஒரு ஐவி லீக் அலுமினஸ், ஒரு இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டியில் படித்த ஆள் தான். ஒரு இன்டென்ஷனாக ட்ராக் பண்ணி ரோடில் நடக்கிற நேரத்தில் அட் க்ளோஸ் குவார்ட்டர் ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி சமீபத்தில் வேற அட்டாக் நடந்திருக்கு மும்பையில். ஒரு எக்ஸ் மினிஸ்டர் சிதிக்கி வந்து டார்கெட்டட் கில்லிங் நடந்திருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் வேற நடிகர்கள் லைக் சல்மான் கான் மேலே பல அட்டெம்ப்ட்ஸ் நடந்திருக்கு. அது காரணம் அவங்க பர்சனல் செக்யூரிட்டி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி எல்லாமே புல்லட் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அண்டு பாதுகாப்பு மேலே நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. பட் இப்போது இந்த ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டி மட்டும் பத்தாது, இதுக்கான த்ரெட் அதிகமாக இருக்குது. சாதாரண ஒரு மனிதன் கூட, ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லை, ஈவன் ஒரு பப்ளிக் பர்சனாக கூட அட்டாக் பண்ணத அந்த இன்டென்ஷன் டெவலப் ஆகிருக்கு. ஸோ பர்சனல் செக்யூரிட்டி ஒரு புது பேரடைம்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அண்ட் மந்த்ஸில் தான். ஸோ ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டி இருக்கட்டும், காவல்துறை ப்ளஸ் செக்யூரிட்டி, பாடி கார்ட்ஸ், ஹியூமன், அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கு மேலே இப்போ டெக்னாலஜி அது கூட மேரி பண்ணோம். டெக்னாலஜி எப்படி மேரி பண்ணோம்? இப்போ இந்த காலத்தில் சிசிடிவி மட்டும் தான் இருக்குது. பட் இந்த சிசிடிவி கூட சர்வேலன்ஸ் கேமரா இந்த காம்ப்ளெக்ஸில் சரியாக இருக்கலன்னு சொல்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வேர் சைஃப் அலி வாஸ் அட்டாக்ட், அது சரியாக இருக்கல. ஆனால் ஒரு சிசிடிவி கிராபில் தான், வீடு உள்ளே இருக்கிற ஒரு சிசிடிவியில் கிராபில் தான் அக்யூஸ்ட் ஃபேஸு ப்ரொஃபைலில் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இருக்குது டெக்னாலஜி கூட ஹேஸ் லிமிட்டேஷன்ஸ். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்னான்னு நான் யோசனை பண்ணும்போது எனக்கு நேற்று தான் இந்த புது ஒரு ஐடியா, ஏஐ ட்ரிவன் ஹியூமனாய்ட் ரோபோஸ். ஸோ இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் வந்து நிறைய த்ரெட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு செக்யூரிட்டி ரிங் இருக்குது, பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ளஸ் பப்ளிக் ஆர்டர் போலீஸ் கூட அவங்க எங்கே போனாலும் ஏதோ நிகழ்ச்சி ஏதோ விழா நடக்கும்போது போலீஸ் டிப்ளாய் பண்ணுறாங்க. பட் இன் அடிஷன் வந்து தே கேன் அஃபோர்ட், இது வந்து கவர்மெண்ட்டு பே பண்ண வேண்டியில்லை. இந்த செலிப்ரிட்டிஸை அவங்க இப்போ நிறைய எக்ஸ்பென்சிவ் கேட்ஜெட்ஸ் அண்ட் கார்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஹியூமனாய்டு ஏஐ ட்ரிவன் ரோபோ செக்யூரிட்டி பர்பஸில் R&Dயில் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு R&D வேர்ல்டு லெவலில் R&D இன்வெஸ்ட் பண்ணி ஏஐ ட்ரிவன், ஸோ அனலிட்டிக்ஸ் மூலமாக அந்த ஆல்காரிதம் வந்து க்ரியேட் பண்ணலாம். எப்போ ஒரு த்ரெட்டு டெவலப் பண்ணும்போது வீட்டுள்ளே இருந்தால் கூட, தூங்குற நேரத்தை கூட, அது வந்து இப்போ ஒரு ஃபிசிக்கல் செக்யூரிட்டி ஆனால் கொஞ்ச நாள் எதுவுமே நடக்கலையானா அவங்க வந்து காம்ப்ளசன்ட் ஆகுது, போரிங், ஓகே, மொனாட்டனஸ் என்ன இருக்க போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு. காவல்துறையில் இருக்கும்போது என் அனுபவம் காரணம் தான் ஃபேக்டர் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணேன். அது இன்டர்நேஷ்னலாக பல ஜேர்னல் உலகத்தில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஈவன் சமீபத்தில் கூட எனக்கு கூகுள் அலர்ட் வருது, நிறைய பேர் அது ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபேக்டர் எக்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் கான்செப்ட் டு சென்சிடைஸ் பர்சனல் டெப்ளாய்ட் ஆன் விஐபி செக்யூரிட்டி. அது அர்த்தம் வந்து எப்போவுமே நம்ம இந்த யார் செக்யூரிட்டி டெப்ளாய் ஆகுது எப்போவுமே அவங்க அசியூம் பண்ணோம். இப்போ இந்த ஏரியாவில் ஒரு எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ் என்னன்னு தெரியாது. அது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருக்கலாம், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் இருக்கலாம், ஒரு மனிதன் இருக்கலாம், ஒரு இன்ட்ரூடர் இருக்கலாம், ஒரு த்ரெட்டாக இருக்கலாம். அது எப்போவுமே அப்போ நம்ம எந்த மனிதனும் அது தேடிட்டே இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ்னஸ் விஐபி சென்சிட்டைசேஷனுக்கு ஒரு கான்செப்ட் நான் எழுதினேன். அதை பற்றி ஒரு கட்டுரை, அது உலக லெவலில் பல போலீஸ் ஜேர்னல் பல நாட்டில் பப்ளிஷ் ஆகியிருக்கு. 1903, 4, 5 அந்த டைமில். ஸோ இந்த செக்யூரிட்டி, இந்த வீக்னஸ் என்னன்னா 24 hour அவங்க
குவாலிட்டி இல்லை, அந்த குவாலிட்டி ஆஃப் அலர்ட்னஸ் இருக்காது. என்ன ஆகிட்டு போகுது, அதான் நேற்று முந்தா நேற்று எதுவும் ஆகலை, இன்றைக்கும் எதுவும் நடக்கலை. அப்போ ஹியூமன் சைக்கேனா இதுக்கு முன்னே எதுவும் நடக்கலை, இப்போ கூட எதுவும் நடக்காது, அந்த ஒரு காம்ப்ளசன்சி வரும். ஸோ எப்போவுமே விஜிலண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ ஏஐனா விஜிலண்ட்டாக இருக்கும். AI ட்ரிவன் இதானா 24/7. அதான் எஸ், அது டயர்ட்னஸ் வராது, போர் அடிக்காது, தூங்கிடும். இப்போ சைஃப் அலி தூங்குறது மாதிரி அந்த கார்டும் சம்டைம்ஸ் தூங்கிடுவான். போலீஸ்காரங்க கூட நான் பீட் போலீஸ் செக் பண்ணது போகும்போது எப்போவுமே பார்க்கும்போது அவங்க எங்கேயோ இப்போ எல்லாரும் படுக்க மாட்டாங்க, பட் 1-2 பேர் அப்படி பண்ணுறாங்க. எதுவும் வண்டி வரல, எதுவும் வரல, ஓகே கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, இங்கே இந்த ரோட் சைடில் எல்லாம் ஏதோ ஒரு அறையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படியே தூங்கிடுவான். அது ஹியூமன் வீக்னஸ். ஸோ அந்த வீக்னஸ் கூட ஓவர் கம் பண்ணலாம். சர்வேலன்ஸ் வந்து 24 hours, கேமரா கூட பிரேக் டவுன் ஆகும். அண்ட் கேமரா வந்து மொபைல் இல்லை, ஏஐ ட்ரிவன் ஹியூமனாய்ட் ரோபோ வந்து மொபைலாக இருக்கும், சுற்று பார்த்துட்டே இருக்கும். ப்ளஸ் அதுக்கு வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் அதில் பில்ட்இன் பண்ணால் இன்ட்ரூடர் யார், இன்சைடர் யார் அது கண்டுபிடிக்கும். ப்ளஸ் அது வந்து கேன் சென்ட் லைவ் வீடியோ டு எமர்ஜென்சி சர்வீசஸ். இமீடியட்டாக வந்து இட் கேன் சென்ட் டு கண்ட்ரோல் ரூம் ஆர் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரூடர். இந்த மேடு இங்கே ஃபேஸ் அதை ரெக்கக்னைஸ் பண்ணும், அது இன்சைடர்னு ரெக்கக்னைஸ் பண்ணும். ஆப்ஜெக்ட் பி, மூவிங் ஆப்ஜெக்ட் பி, அதுக்கு ஒரு எல்லாமே ஆப்ஜெக்ட் தான் அதுக்கு. அது வந்து லைவாக இருக்குது பட் நாட் ரெக்கக்னைசபிள்னா அது ஒரு அலர்ட் கொடுக்கும் டு லோக்கல் போலீஸ் அண்ட் அதர் சர்வீசஸ் இன் தி மெட்ரோபாலிஸ் ஆர் எங்கே உலகத்தில் எங்கே இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஃபெசிலிட்டி R&D மூலமாக கஸ்டமைஸ் பண்ணலாம். மூணாவது வந்து அது வந்து ஏஐ ஆல்காரிதம் பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் ஸ்டடி பண்ணும். ஸோ ஒரு மனிதன் இந்த மூவ்மெண்ட் வந்து பாடி லாங்குவேஜ், இப்போ நீங்கள் சும்மா உட்காந்துருக்கேன் நான் அது தெரியும் இதுலேருந்து இது ஒரு டேஞ்சர் இல்லை, பட் சப்போஸ் அது ஒரு அக்ரெசிவ் மூவ்மெண்ட்டில் மூவ் ஆகுது, தென் இமிடியட்லி அது வந்து சென்ஸ் பண்ணி இட் கேன் ஆக்ட், அதுக்கு ஆக்ட் பண்ணலாம். தென் இட் கேன் ஆல்சோ லேர்ன். மெஷின் லேர்னிங் மூலமாக இட் கேன் டெவலப் ஃபர்தர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் தட் கெப்பாசிட்டி. ஸோ அன்லைக் எ ஹியூமன் வந்து இதுவரை தெரிஞ்சு எனக்கு எல்லாமே தெரிஞ்சாச்சுன்னு நினச்சிட்டு காம்ப்ளசன்ட் ஆகிடும். இது வந்து இட் கேன் லேர்ன் அண்ட் டெவலப் ஃபர்தர். ஸோ மூவ்மெண்ட்டு அண்ட் பிஹேவியர் அனாலிட்டிக்ஸ் மூலமாக இட் வில் டிடெக்ட் எனி அன்யூஷுவல் மூவ்மெண்ட் அண்ட் தென் ட்ரிகர் அ ரியாக்ஷன். either it can communicate to the owner or to the law enforcement authorities directly. Then another big advantage என்னன்னா non-lethal weaponry like spray இல்லைன்னா projector foam அந்த மாதிரி இது வந்து it can immediately release. ஒரு த்ரெட்டு அந்த என்வாயரன்ஸில் டிடெக்ட் பண்ண உடனே it can deploy non-lethal. ஸோ இது லீகலாக இருக்கும், எத்திக்கலாக இருக்கும். It will not immediately kill the intruder. So the legal and ethical framework உள்ள தான் இந்த AI based technology or humanoid robots, autonomous security robots can be created and deployed. So இது உலகத்துக்கே ஒரு புது கான்செப்ட். சோஃபார் இது இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, சோஃபார் வந்து துபாய் போலீஸில் தே ஹாவ் these robots which move around, which assist for parking and conveying anything unusual that convey பண்ணும் to the police. It works within the police department, இந்த மாதிரி autonomous thing. But அங்கே இருக்குது ரோபோ வந்து does not have the capacity to react, to take action. ஸோ இது நெக்ஸ்ட் ஃபேஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட். அப்புறமா யூஎஸில் கூட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது which has created robots which help in regulating traffic in parking and malls and the madri public spaces la. It assists and deployed in some forces.
பட் சவுத் கொரியாவில் தே ஹேவ் பார்டர் கார்ட் பண்ணதுக்கு தே ஹேவ் ரோபோஸ். சவுத் கொரியா நான் போயிருக்கேன். அந்த பிஎம்டின்னா டீமிலிட்டரைஸ் ஜோன். ஆமாம், அங்கே அவங்க சொல்லுவாங்க கை தூக்கக்கூடாது, இல்லைன்னா ஆப்போசிட் சைட்லேருந்து நீங்கள் ஆர் டேக்கிங் அ கன்னு நினச்சி உங்களை ஷூட் டவுன் பண்ணுவாங்க. அது அப்படி இன்சிடென்ட் தான் இருக்குது. அவ்வளோ டென்ஷன். உலகத்தில் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி டென்ஷன் இருக்குது. ஸோ வெரி சென்சிட்டிவ். அங்கே எதுவும் செவரு வால், பர்லின் வால் மாதிரி வால் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இப்படி இங்கேருந்து பார்த்தா அங்கே பார்த்தா அந்த நார்த் கொரியன் கார்டு இருக்குது. அவங்க ஹைலி வெப்பனைஸ்ட் அண்ட் ஆல்வேஸ் லுக்கிங் வித் அலர்ட் அண்ட் விஜிலண்ட். Because their life will be taken any lapse. அதுக்கான they are super alert. So any visitors, நிறைய tourists அங்கே வருவாங்க. So even tourists கிட்ட they said don't raise your hand, don't raise your voice, don't run, don't make any unusual movement. இல்லைன்னா they can sometimes lead to the opposite side shooting to kill. So அந்த மாதிரி situationல they have deployed this border guarding robots. Autonomous security robots. Autonomous, that means independent they act பண்ணும். It can even neutralize any enemy object or person with that it comes across. So அந்த level already இருக்கு உலகத்தில், சவுத் கொரியாவில். So now police forces can cooperate with industry and see that it does not violate a law, நம்ம law and right of self defense இருக்கு இல்லையா, அது நம்ம லாவில் இருக்குது. அந்த ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் மீதி நம்ம போகக்கூடாது. எஸ் எஸ் எஸ். ஸோ அந்த ஏஐ ட்ரிவன் திங் ஷுட் நாட் எக்ஸீட் இட்ஸ் லிமிட்ஸ். இட் ஷுட் நாட் பிகம் அ டேஞ்சர் டு தி ஓனர் ஆர் த ப்ரொடெக்டி. ஸோ அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ப்ரீஎம்டிவ் ஸ்டெப்ஸ் should be in place. This is a new kind of security apparatus and regime that can be thought of and deployed. Because police round the clock in the madri celebrity kuda irukka mudiyadhu. Even physical security guard வந்து even அவங்க எவ்வளவு பேர் என்கேஜ் பண்ணா கூட வீடு உள்ள அவங்க டெப்ளாய் பண்ண முடியுமா? privacy issues இருக்கு. privacy, they are entitled to their privacy within their home. So but வீடு வெளியில இருப்பாங்கல்ல, வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும்னு அது வீடு உள்ள ஒன்று வந்து இன்சைடர் கொல்யூஷன் இஸ் அ ப்ராப்ளம், பாசிபிலிட்டி. இன்சைடர் கொல்யூஷன். இப்போ இந்திரா காந்தி இது அசாசினேஷன் எப்படி நடந்தது? இன்சைடர் கொல்யூஷன். கார்டு சப் இன்ஸ்பெக்டராக டெப்ளாய் பண்ணது 2-3 பேர். அவங்க வந்து பிளான் பண்ணி சதி போட்டு they have changed their routine roster, saying some ill health and sought a posting closer to pathway where she is walking so that they can shoot at close range. அவங்க டாய்லெட் அவங்களுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி they got their in charge officer to give them permission to be deployed on the pathway. அங்கே பாத்ரூம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி, ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த ப்ளீல ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் ருட்டீன் பார்த்தாலே யூ மஸ்ட் கெட் அன் அலர்ட். சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர், சேஞ்ச் ஆஃப் ரூட், திடீர்னு லீவ் எடுக்கிறாங்க, திடீர்னு ஏதோ பிஹேவியரில் ஆஸ்கிங் ஃபார் எ சர்டன் சேஞ்ச். அதுலேருந்தே ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஷுட் கேதர் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் அனலைஸ் இட். ஸோ இன் திஸ் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஸ்டில் ஆன், ஸோ வி கேனாட் கமெண்ட் whether there was insider collusion or not. ஸோ இந்த ஏஐ ட்ரிவன் திங் வந்து அது இன்சைடர் கொல்யூஷன் ஆல்சோ எலிமினேட் ஆகிடும். அப்படிங்க இன்சைடர் எப்படி அது காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? இப்போ அவரு ரெகக்னைஸ் ஆகிருப்பாரு, அப்போ ஏஐ நோ, அது இட் வில் ரெகக்னைஸ் only people who have been, it has been fed into, data has been fed into that these are the people who are safe. ஃப்ரெண்ட் ஆர் ஃபோன் சொல்லி இப்போ ஒரு நம்ம ட்ரைனிங்லேயே கொடுப்பாங்க. அந்த கார்டு நாங்களே ஐபிஎஸ்ஸாக இருந்தால் கூட கார்டு டியூட்டியில் நிற்கணும். ஒன் ஃபியூ டேஸ் கார்டு டியூட்டி ஸ்டேஷன் முன்னாடி, காவல் நிலையத்துக்கு முன்னாடி. அப்போ நைட்டில் அன்டைமில் ஏதோ யாரோ தூரத்துலேருந்து வந்தால் நம்ம சத்தம் போடும், ஃப்ரெண்ட் ஆஃப் ஹோ. அப்போ அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னால் பக்கத்தில் வருது வரை வில் அலோவ். எதுவுமே சொல்லையானா தட் மீன்ஸ் இட் மே பி எ ஃபோ அல்லனா. ஸோ they are not going to say I'm foe, but at least they will say their friend, identify.
ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அந்த வாய்ஸை வச்சு நம்ம ரெகக்னைஸ் பண்ணி சாஃப்ட்வேர் ஃபேஸ்லேருந்து தெரியும் ஐடென்டிஃபிகேஷன் தட் இது இந்த வீடு உள்ளே இருக்குது இன்மேட்ஸ் மேடா அதை வேற செக்யூரிட்டி கார்டா அதெல்லாமே ஈஸிலி அனாலிட்டிக்ஸில் இட் வில் பி ஏபிள் டு டிசர்ன். சார் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, இப்போ ஒரு போக்கு போயிட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய லீடர் குறிவைத்து தாக்கப்படுவார், அவருக்கு ஒரு த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு காமன் மேன் இல்லை ஒரு செலிபிரிட்டி கார்பரேட் ஹெட், தொழிலதிபர்கள், யாரோ ஒரு சிஇஓ, இப்போ இப்படியான சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு, அந்த ஒரு பேட்டர்ன் வந்திருக்குன்னு நீங்கள் ஏன் இப்படி வந்திருக்கு? ஒன்று வந்து இது பப்ளிக் ஆங்கர் வந்து இப்போ அந்த சிஇஓ யுனைடெட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க நல்லவரோ கெட்டவரோ நமக்கு தெரியாது. பட் அந்த பாலிசிஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹை ஆகிட்டே இருந்தது. 7 out of 10 அமெரிக்கன்ஸ்க்கு டெனாயல் ஆஃப் கவரேஜ். உங்களுக்கு கவரேஜுக்கு எலிஜிபிள் இல்லை, உங்கள் ஹை ரிஸ்க், அதுக்கான உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இன்சூரன்ஸ் இல்லாத அந்த நாட்டில் வாழ்ற முடியாது, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டு, ஆக்சஸ் டு ஹெல்த்து எல்லாமே நம்ம நாடோட ரொம்ப மோசமாக இருக்குது. அண்டு ஈவன் ஒரு ஹெல்த்து ட்ரீட்மெண்ட் ஃபார் இன் வெரி சீரியஸ் சுச்சுவேஷன்ஸ் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு யங்ஸ்டர், ஷி பிகேம் வெரி சிக் யூகேல. ஆனால் அந்த டெஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அந்த அலர்ஜி டெஸ்ட் ஏதோ லைஃப் த்ரெட்னிங்காக இருக்குது. அலர்ஜி டெஸ்ட்டுக்கு 1 year வெயிட் பண்ணுமா. ஓகே, அது காரணம் நான் சொன்னேன், இங்கே வாங்க, இந்தியா வாங்க, இங்கே நம்ம பெஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட டெஸ்ட்டு பண்ணி முடிச்சு யூ கேன் கெட் ஃபுல் ட்ரீட்மெண்ட் அண்ட் தென் கோ. ஸோ அங்கே ஆக்சஸே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அஃபோர்டபுள் இன்சூரன்ஸ். அப்போ நான் சொன்னேன் என்னென்னா, அந்த இவர் பாலிசி காரணம் தான் அது எல்லாமே நடக்குதுன்னு ஒரு ஆங்கர். ஸோ அவங்க இந்த ஐவி லீக்ல படித்த ஒரு யங்ஸ்டர், ஹீஸ் assessed the public anger and then he has made a private motive that I will do this. அவன் நினைக்கிறான் இது ஒரு ஹீரோயிக் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி there is இதுக்கு முன்னே பப்ளிக் ஆங்கர் only against national heads. That will translate into violent aggressive acts to kill or to eliminate leaders. இப்போ வந்து அந்த த்ரெட் இஸ் பர்செப்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஃபார் அதர் பீப்புள். இப்போ நான் வந்து ஒரு கார்பரேட் அட்வைசர் இன் செக்யூரிட்டி டு மேரி பிக் கம்பெனிஸ். அப்போ நிறைய டிசிப்ளினரி ஆக்ஷன் வி ஹேவ் டு டேக் பிகாஸ் ஆஃப் இது சம் மேல் ப்ராக்டிஸ், ஏதோ ஃப்ராட் நடத்துகிறாங்க. ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் ஃப்ராட் பல விங்கில் நடக்கும், ரன்னிங் இன்டு க்ரோர்ஸ். அது நடவடிக்கை எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த அக்யூஸ்டு வந்து தே பிகம் வெரி ஆங்க்ரி even though they are at fault. So we have to take counter steps to protect the decision makers. So in the decision, இப்போ youngsters வந்து இப்போ also self restraint has come down. The social controls சொல்லுவாங்களே, faith, religion, அதெல்லாம் வந்து social controls. அந்த social controls எல்லாம் வீக்கன் ஆகிட்டே இருக்கு. இப்போ எல்லாமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இல்லையா, எனக்கு ஏதோ வேணுமா உடனே வேணும். ஸோ இந்த சைக்காலஜி ஆஃப் பீப்புள் ஆல்சோ ஹஸ் சேஞ்ச்ட், யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல். இப்போ இந்த ஈவன் ட்ரம்ப் அட்டெம்ப்ட் பாரு, ஒரு யங்ஸ்டர் 26 year old தான், ஜஸ்ட் மில்லி செகண்ட்ல யா அந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஹெட் only saved his life, or America would have lost a future president who is going to be sworn in. இப்போ கூட we cannot say there is no threat to him. So people like Elon Musk, he is not having any official position, but now he is influencing lot of policies, not only there in America but around the world. So that being the case, you cannot take it that he is just a corporate head. சார் அதில் கூட ஒரு லாஜிக் இருக்குது. பீப்புளோட கனெக்ட் ஆகிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு டிசிஷன்ஸை மேக் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு, இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க. பட் சைஃப் அலி கான் மாதிரியான செலிபிரிட்டிஸ் அப்படி கிடையாதுல்ல. அல்ல, இந்த கேஸில் ஐ டோல்ட் யூ இட்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ஸோ வி டு நாட் நோ த ஃபுல் மோட்டிவ், பட் தே டில் நவ் பிரைமா ஃபேஸே, ஐ மீன் ஆன் த சர்ஃபஸ்ன்னு சொல்லுவான், அது கேன் பி ப்ரூவ்ட் ராங். தே சேயிங் இட் இஸ் பியூர் கிரிமினல் ஆக்டிவிட்டி. கிரிமினல் ஆக்டிவிட்டி, burglary for motive of
profit, either to demand some money or to take away something, and more likely, extortion and the madri idu irukum. So these you may be six pack macho silver screen la nariya idu pannom, but they are more vulnerable because the VOP, இது நான் காயின் பண்ண ஒரு கான்செப்ட், VOP, வெரி ஆர்டினரி பர்சன். தி FOPA நான் கிரியேட் பண்ணது இந்த ஆஃப்டர் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நான் கிரியேட் பண்ணேன். இதுக்கான VOP, சாதாரண குடிமகனுக்கு பாதுகாப்புக்கு வேண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நான் கிரியேட் பண்ணேன். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சாதாரண குடிமகனுக்கு யாருமே பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. எவ்ரி டே டு டே போலீஸ் வந்து ஏதோ பிரச்சனை வந்தால் இடப்படும். பட் மக்கள் வந்து அவங்களே வந்து கெட் ட்ரைனிங், how to protect each other, how to protect and how to support the police in law and order situation, natural disaster. And the concept madri concept kuda will help in improving security worldwide. Because tagwal quick varum. Yaar first responder police illa. People say police first responder, but actually first responder is the citizen at the front line. நைட்டில் எங்கேயோ டீ கடைக்காரன் தான் அது பார்ப்பாங்க. அது ஒரு மர்டர் அவங்க கண்ணு முன்னாடி ஹைவேல நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது, ஒரு டெக்காய்டி நடக்குது. ஸோ அவர் தான் நான் காலைல 4 மணிக்கு அவருக்கு கனெக்ஷன் காவல்துறை கூட கொடுத்தாங்கன்னா, முன்னாடியே கனெக்ஷன் இல்லைன்னா இது பயம் இருக்கும். நானும் இதில் இது இடப்படணும், எனக்கே பிரச்சனை வந்துடும், எனக்கே லைஃப் த்ரெட் வரும். பட் அந்த தைரியம், அந்த ட்ரைனிங், அந்த அவேர்னஸ் அட்வான்ஸாக நம்ம ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸாக ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ திருடர்களுக்கு அந்த மாதிரி கிரிமினல்ஸ் அண்ட் அசாசின்ஸ், கில்லர்ஸ் ஆப்ரேட் பண்ணது ஸ்பேஸ் இருந்தால் கூட அது நெருக்கும். த ஸ்பேஸ் வில் கம் டவுன், த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திங் வில் கம் டவுன் அண்ட் த பொட்டென்ஷியல் விக்டம் இது வந்து பவர் அண்ட் திங் வில் இன்க்ரீஸ். சார், இப்போ மும்பை வந்து ஏற்கனவே கடந்த காலங்களில் அது நிழல் உலக தாதாக்கள் நிறைந்த மாஃபியா, ரொம்ப அண்டர்வேர்ல்டு, ரொம்ப நெக்ஸஸ் இருக்கு, அந்த ஒரு பார்வை இருந்துச்சு. இப்போ அது குறைஞ்சு சமீபமாக கொஞ்சம் அதெல்லாம் நாங்கள் குறைச்சிட்டோன்ற தோற்றம் இருந்துச்சு. பட் இப்போ சைஃப் அலி கான் தாக்குதல் மூலமாக ஒருவேளை அந்த கல்ச்சர் இன்னும் இருக்குது, இன்னும் அவங்க வலிமையாக இருக்காங்க அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா இதெல்லாம் அதுக்கான ஒரு சிக்னலாக எடுத்துக்கலாமா? எப்படி? இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் தான், சர்ஃபஸ் லெவல் சிம்டம்ஸு. அண்டர்வேர்ல்டு வந்து விஷயவே பண்ண முடியாது. பட் அவங்கள வந்து கான்ஸ்டண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணி சர்வேலன்ஸ் மூலமாக, இன்டெலிஜென்ஸ் மூலமாக, இந்த மாதிரி டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணோம். பிகாஸ் அந்த ப்ராஃபிட் மோட்டிவ் தான் மெயின்லி இந்த கிரிமினல் ப்ராஃபிட் தே வாண்ட் டு மேக். ஸோ தே ஆர் ஹைலி ஆர்கனைஸ்ட். அவங்க டெக்னாலஜி, தேர் யூசிங் டெக்னாலஜி ஆல்சோ லைக் பிளாக் நெட் அண்ட் ஆல் தட் more than the police. So they தான் பர்னார்ட் ஷா சொன்னாங்களே that the criminal is the artist, policeman is only a critic ன்னு சொன்னாங்க. ஓகே, ஒரிஜினல் இது they only think ahead, எப்படி இந்த மனிதனை கொலை பண்ணலாம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கேயோ யாரோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி இந்த ஆளை அட்டாக் பண்ணலாம், அந்த ஆளை அட்டாக் பண்ணலாம், இந்த ஆளை இது பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம். ஸோ அவங்க டெக்னிக்கலாக முன்னேற நம்ம பின்னாடியே நம்ம பின்னாடி தான் அது இது பண்ணுவோம். பட் அட்வான்ஸ் திங்கிங்னா டெக்னாலஜி ஷுட் பி மேரிட் வித் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். ஐ எம் நாட் சேயிங் டோ அவே வித் போலீஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கணும். காமன் பீப்புள், கம்யூனிட்டி போலீசிங்க்கு இனிஷியேட்டிவ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். ஸோ காமன் சிட்டிசன் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆன் டைம் ரீச் ஆகும். ப்ளஸ் டெக்னாலஜி, அட்வான்ஸ்ட் AI ட்ரிவன் டெக்னாலஜி, அனலிட்டிக்ஸ் உபயோகப்படுத்தணும். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் அல்லது இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இண்டஸ்ட்ரி இது ஒரு புது விங்காக இருக்கலாம். இதுவரை வந்து மிலிட்ரி தான் இந்த மாதிரி இதில் ஈடுபட்டு இருக்காங்க. சைனாவில் வந்து மிலிட்ரியே வந்து நிறைய இந்த மாதிரி ரோபோஸு, ட்ரோன்ஸு எல்லாமே உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் தே கேன் அஃபோர்ட். இது பப்ளிக் எக்ஸ்செக்கர்லேருந்து பே பண்ண முடியாது. பட் தே கேன் அஃபோர்ட் டு ஒரு $20,000 செலவு பண்ணலாம் ஃபார் AI driven. பட் அந்த டெக்னாலஜி we have to make it ethically and legally compliant.
தென் த சேஃப்டி கண்ட்ரோல்ஸ் இருக்கணும். அது காரணம் ஒரு ஃபர்தர் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ தட் அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் டெக்னாலஜி ஹேஸ் ரீச் சச் அ லெவல் தட் வி கேன் இன்பில்ட் those kind of safety precautions in the device இந்த மாதிரி இது. ஸோ ஸ்லூ ஆஃப் மெஷர்ஸ் தேவை. ஒரு மெஷரில் காரணம் மட்டும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்லூ ஆஃப் மெஷர்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், law enforcement improvement, community policing, AI driven robots to be deployed. எல்லாம் கம்பைன் பண்ணும்போது still you cannot say absolute level prevent பண்ண முடியும். That is why மார்கரெட் தாச்சர் வந்து ஒரு ரூமில் தங்கிட்டு இருக்காங்க. அந்த ரூம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணால் கூட நெக்ஸ்ட் ரூமில் அவங்க ஹியூஜ் எக்ஸ்ப்ளோசிவ் ஐரிஷ் டெரரிஸ்ட் வச்சு, பட் ஷி ஹட் சேஞ்ச் த ரூம் ஜஸ்ட் தென் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஷீ டிடன்ட் டை அந்த பிளாஸ்டில். இட் ஹேப்பன்ட் இன் தி லாஸ்ட் செஞ்சுரி. அது செஞ்சுரி சீம்ஸ் லைக் லாங் பேக், பட் சொல்லி இன் அவர் லைஃப் டைம். பட் அந்த டைமில் அவங்க தே ரோட் ஆன் த வால். அந்த பிளாஸ்ட் நடந்த பிறகு த டெரரிஸ்ட் who were responsible, they left a message, a graphic message that you are lucky this time, but we have to be lucky only once. புரியுதுங்களா? ஸோ நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற சைஃப் அலிகான் அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி கிடச்சிருக்கு. சைஃப் அலிகான் இப்போ சேஃப் அவர் அந்த இதுலேருந்து வந்துட்டார். ப்ளஸ் ஒரு சஸ்பெக்டையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் ஈடுபட்ட நபரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற செய்தி வந்துருந்துச்சு. அது ப்ரூவன் இல்லை, அது ஜஸ்ட்டு சஸ்பெக்டு. ஃபேஷியல் ரெசம்பிளன்ஸு அந்த ஆங்கிளில் தே வுட் ஹவ் பிக்ட் அப். ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. We'll wait. Investigation is a slow process. So news should not get ahead of investigation. ஓகே. ஃபேஷியல் ரெகக்னைசேஷன்ஸில் கரெக்டாக இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ உங்கள் மூஞ்சி மாதிரி எங்கள் மூஞ்சி 7 முகம் இருக்குது. அது காரணம் ஏதோ நடந்தால் அந்த உங்களை என்ன பிடிச்சா அது சரியாக இருக்குமா? ஸோ தட் இஸ் வை law says innocent until proven guilty. So we have to wait. We have to be patient. சைஃப் அலிகானை தாக்கி அந்த நபர் நேராக அவருடைய அந்த குட்டி மகன் இருக்கக்கூடிய அறைக்கு தான் போயிருக்காரு. ஃபஸ்ட்டே அங்கே போயிட்டு அவரை வச்சு டிமாண்ட் பண்ணியிருக்காரு 1 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்தா தான் செய்தி வருது. அது உண்மையாக இல்லைன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். இஃப் இட் இஸ் ட்ரூ, அர்த்தம் வந்து இது ப்ரீ பிளான்டு. அந்த டொப்போகிராஃபி ஆஃப் தட் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸு அண்ட் தட் ஸ்பெசிஃபிக் அப்பார்ட்மெண்ட்டு, டூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட், வீட்டுக்குள்ளேயே எப்படி இருக்குன்னு அந்த இது தெரியும், லே அவுட் தெரியும், யார் எங்கே தங்குறாங்கன்னு எல்லாம் தெரியும். அண்ட் எது ஈஸியாக ஆக்சஸ், மேபி இந்த சின்ன பையன் 4-5 year old சைல்டு இது ரூம் வந்து சைல்டு ரூம் இல்லை, அது மேபி ஈஸியர் டு ஆக்சஸ் கூட இருக்கலாம். அண்ட் அதுதான் டார்கெட்டாக இருந்தால் அந்த நோக்கில் தான் பாத்ரூம் மூலம் உள்ளேருந்து தான் என்டர் ஆகிருக்குமா கூட. பாத்ரூம் லைட் தான் முதல்ல அந்த நானி கூட படுக்கிறான் பாதுகாப்புக்கு வேண்டிதான். 2 பேர், ஒன்றுக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த பாத்ரூம்லேருந்து தான் வெளி வருது பார்த்தாங்களே. தட் மீன்ஸ் பாத்ரூம் இது கூட இருந்து கூட ஆக்சஸ் கிடைச்சிருக்கும். பாசிபிலிட்டி இஸ் தேர். we can be proved wrong by actual facts, but we'll wait for that. These are all only kind of surmises. நன்றி சார், உங்களுடைய நினைவுக்கு நீங்கள் பகிர்ந்து. நன்றி. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.